அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் திருவிழா சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. செய்தி ஊடகங்கள் ஒவ்வொரு வாரமும் புதிய புதிய செய்திகளை கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் கடந்த வாரங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. தாவேகா கூட காங்கிரஸ் கூட்டணி சேர போறாங்க. அதனால திமுக காங்கிரஸ் உடைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் பரப்பப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். 3 மாத போராட்டங்களுக்கு பிறகு 3 சீட்டுகளை கூடுதலாக வாங்கி நாங்க திமுக கூட்டணியிலே தொடர போறோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இண்டி கூட்டணியோட தலைமை திமுக தலைவராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் திமுக கூடயே தொடர்ந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வாரமா ரொம்ப பிரபலமா பேசப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். அவங்க என்ன முடிவெடுக்க போறாங்க? திமுக கூடவும் பேசிக்கிட்டு இருக்காங்க, அதிமுக கூடவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எந்த கூட்டணியில அவங்க போக போறாங்க அப்படிங்கிறத ரொம்பவே த்ரில்லிங்கா கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. கடைசியில பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக திமுக கூட இணைந்துட்டாங்க. ஸோ இப்படி கடந்த வாரங்களுடைய செய்திகள் முடிஞ்சு இந்த வாரம் அவங்க என்ன டாபிக் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஊடகவியலாளர்கள் தாவேகா என்டிஏ கூட்டணியில் இணையுமா, விஜய் என்டிஏ கூட்டணியில் இணைய போகிறார், அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் வலம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு பேச்சுவார்த்தைகள் நடத்துறது ஆந்திராவினுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண். அவர் தான் தன்னுடைய அண்ணன் எப்படி காங்கிரஸ் கூட கூட்டணி சேர்ந்து காங்கிரசினுடைய பேச்சை கேட்டு அரசியல்ல தனித்து விடப்பட்டாரோ அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வந்துடக்கூடாது. இதுவே நீங்க தனித்து தேர்தலில் நின்னீங்க அப்படின்னா நீங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்க கூட இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க ஜெயிப்பாங்களா, நீங்க போடக்கூடிய வேட்பாளர்கள் ஜெயிப்பாங்களா? இதை நான் 2019 தேர்தலில் உணர்ந்தேன். ஒரு சில கூட்டணி கட்சிகள் மட்டுமே என் கூட இருந்துச்சு. அவர் பாத்தீங்க அப்படின்னா 2019 கம்யூனிஸ்டுகள் கூட மட்டுமே கூட்டணி வச்சு தேர்தலை சந்திச்சாரு. அந்த தேர்தலில் ஜெகன்மோகன் ரெட்டி மிகப்பெரிய வெற்றியை பெற்றாரு. பவன் கல்யாணுடைய ஜனசேனா கட்சி மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சது. அவரே 2 இடத்துல போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். அப்படி ஒரு நிலைமை விஜய்க்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அட்வைஸையும் பவன் கல்யாண் பண்ணியிருக்காரு. கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்க அப்படின்னா பவன் கல்யாணை விட விஜய்க்கு கொஞ்சம் மவுஸ் அதிகமாக தான் இருக்கு, ரசிகர்கள் அதிகமா இருக்காங்க. ஆனா பவன் கல்யாணுக்கு ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இருந்துச்சு. அவங்களுடைய குடும்பமே பாத்தீங்க அப்படின்னா ஆந்திராவில் மிக செல்வாக்கான ஒரு குடும்பம். அப்படிப்பட்ட ஒருத்தராலேயே 2019 சாதிக்க முடியல. அதன் பிறகு 2024 தேர்தலில் தெலுங்கு தேசம் கூடவும் பாஜக கூடவும் கூட்டணி வைத்து தான் அவர் இப்ப துணை முதல்வராக இருக்காரு. ஸோ பவன் கல்யாண் விஜய்க்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முதல் தேர்தலிலேயே உங்களுக்கு ஒரு கசப்பான அனுபவமா இருந்துட வேண்டாம். எனக்கு நிறைய பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த அரசியல்ல இருந்திருக்கு. அதையெல்லாம் கடந்துதான் நான் இப்படி ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். நீங்களுமே உங்களுடைய முதல் தேர்தலிலேயே கசப்பான அனுபவங்களை சந்திக்காம கொஞ்சம் சாதுரியமா செயல்படுங்க. நீங்க ஓகேன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. உங்களுடைய டிமாண்ட் என்ன அப்படிங்கிறத நான் டெல்லி கிட்ட சொல்லி இந்த கூட்டணி இணைவதற்கு நான் என்னால முடிந்த வேலைகளை பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரி பவன் கல்யாண் அவர்கள் சொல்லியிருக்காரு. பாஜக அதிமுக கூட்டணி இல்லாத சமயத்துல கூட பவன் கல்யாண் 2 கட்சிகளுக்குமே இணக்கமா இருந்தாரு. அவர் கொடுத்த பேட்டிகள்ல எம்ஜிஆர் குறித்து ரொம்பவே பாராட்டி பேசியிருந்தாரு. சோ அதிமுக பாஜக கூட்டணி அமையறதுக்கு கூட பவன் கல்யாண் ஒரு சில நடவடிக்கைகளை எடுத்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. சோ அதே மாதிரி தான் இந்த ஆபரேஷன்ல பவன் கல்யாணை இறக்கி விட்டுருக்காங்க பாஜக. எப்படியாவது விஜயை என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து திமுகவுக்கு இந்த தேர்தலில் படுதோல்வியை பரிசளிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல தான் என்டிஏ இருக்கு. ஆனா இது நடக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. விஜய் அவர்கள் ஒருபோதும் பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டாரு. ஏன் அப்படின்னா அவர் கிறிஸ்துவ மிஷனரிகளால இயக்கப்படுபவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனமும் குற்றச்சாட்டும் விஜய் மேல வைக்கப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஒருவேளை அது இல்லாம இருந்துச்சு அப்படின்னா தாவேகா பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுல எந்தவித பிரச்சனையுமே இருக்காது. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் விஜய்க்கு எதிராக செயல்பட்டு இருக்கு. முந்தைய காலத்திலையும் சரி இப்பவுமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. விஜய் நடிகராக இருந்த பொழுதே காவலன் படத்தை வெளியிடுறதுல எவ்வளவு பெரிய சிக்கல்கள் வந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதன் பிறகு கரூர் சம்பவம். இப்ப விஜய்க்கு நடக்கக்கூடிய பர்சனல் இஷ்யூ, அது அவருடைய பர்சனல் விஷயமா இருந்தாலும் அதற்கு பின்னாலும் திமுக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவ் தான் இப்ப செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா விஜய் அதை நம்புறாரு. இதுக்கு பின்னாடி திமுக தான் இருக்கு. இவ்வளவு நாள் சும்மா இருந்தவங்க இப்ப இந்த பிரச்சனையை கொண்டு வர்றாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி திமுக தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த விஜய் நம்புறாரு. சோ திமுகவை எதிர்ப்பதற்கு எந்த ஒரு எல்லைக்கும் நாம் போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை விஜய் எடுத்து விட்டதா சொல்லப்படுது. திமுகவுக்கு இணையாக அதிமுகவுக்கும் விஜய்க்குமான பிரச்சனை இருந்திருக்கு. தலைவா படத்துல ஆரம்பிச்சு சர்க்கார் படம் வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவுக்கும் விஜய்க்குமான மோதல் இருந்துகிட்டே இருந்திருக்கு. இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் மட்டும் இல்லாம காங்கிரஸ் கட்சி கூடவும் விஜய்க்கு கசப்பான பல சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒரு காலத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய இளைஞரணி செயலாளர், இளைஞரணியில ஒரு முக்கியமான பதவி விஜய்க்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்துச்சு. அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சி கூட விஜய் நெருக்கமா இருந்தாரு. அவங்க மத்தியில் ஆளும் கட்சியா இருக்கும் பொழுது. அதுக்கப்புறமா 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி 2013 இறுதியிலயோ இல்ல 2014 துவக்க கட்டத்திலேயோ பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல போய் விஜய் இப்போதைய பாரத பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களை போய் சந்திச்சாரு. அப்ப அவர் குஜராத்தினோட சிஎம் மட்டும்தான். அந்த சமயத்துல
விஜய் பிரதமர் மோடியை சந்திச்சது வந்து காங்கிரஸ் தரப்பினருக்கு பிடிக்கல. நம்ம கூடயே நெருக்கமா இருந்துட்டு போய் அவரை போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. அப்போ வந்து எல்லாருமே செய்திகள்ல என்ன போட்டாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, விஜய் வந்து மோடிக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாரு. அதனால தமிழ்நாட்டுல விஜய் ரசிகர்கள் எல்லாருமே பாஜக கூட்டணிக்கு தான் ஓட்டு போட போறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் வந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு 4 முனை போட்டி தான் தமிழ்நாட்டுல இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அதிமுக அந்த தேர்தலில் தனித்து போட்டியிட்டாங்க, காங்கிரசும் தனித்து போட்டியிட்டது. அப்ப என்டிஏ கூட்டணியில இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் இருந்தது. தேமுதிக, மதிமுக உள்ளிட்ட பல கட்சிகள் 4வது அணியாக போட்டியிட்டாங்க. சோ அந்த தேர்தலில் விஜய் ரசிகர்கள் எல்லாருமே இந்த 4வது அணி, அதாவது விஜயகாந்த் அவர்கள் தலைமையில இருந்த பாஜக கூட்டணி, அதுக்கு தான் ஓட்டு போடணும், என்டிஏ கூட்டணிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் வந்து விஜய் ரசிகர்கள் சார்பாகவும் பரப்பப்பட்டுகிட்டு இருந்தது. சோ அப்ப காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டாங்க. தமிழகத்துல பல வேட்பாளர்கள் கிட்டத்தட்ட ஒருத்தரோ 2 பேரோ தான் டெபாசிட் வாங்கினாங்க. மிகப்பெரிய படுதோல்வியை சந்திச்சது காங்கிரஸ் கட்சி. சோ அப்ப விஜய் வந்து நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களுடைய மனநிலை இருந்தது. இப்ப இருக்கிற மாதிரி சொற்பமான காங்கிரஸ் கட்சிக்காரர்கள்லாம் அந்த காலத்துல இல்ல. அப்ப காங்கிரஸுக்குன்னு ஓரளவுக்கு செல்வாக்கு இருந்துச்சு. நிறைய காங்கிரஸ் கட்சியினர் இருந்தாங்க. எப்படின்னா 10 வருஷம் ஆட்சி பண்ணியிருந்தாங்கல்ல. சோ ஆட்சியில இருக்கும் பொழுது அங்க வந்து சப்போர்ட் அதிகமா இருக்கும். சோ அப்பவே காங்கிரஸ் கட்சிக்கும் விஜய்க்குமான ஒரு பிணக்கு ஏற்பட்டுருச்சு. இப்ப கூட விஜய் வந்து காங்கிரஸ் கட்சியை நம்பினாரு. தேமுதிகவில் இருக்கக்கூடிய விஜய பிரபாகரன் சொன்னாரு, காங்கிரஸ் கட்சியை நம்பாதீங்க, அவங்க உங்களை ஏமாத்திட்டு போயிருவாங்க அப்படின்னு. அப்படி வசனமெல்லாம் பேசிட்டு அவர் வந்து திமுக கூட்டணியில போய் சேர்ந்துட்டாரு. கடைசியில அவர் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. தாவேகாவை காங்கிரஸ் ஏமாற்றி விட்டது. அவரை வந்து ஒரு பேரத்திற்காக மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு கடைசி நேரத்துல கைவிரிச்சிட்டாங்க. இப்ப தாவேகா தனித்து நிற்கிறது. இந்த மாதிரி நேரத்துல தான் அவருடைய பர்சனல் வாழ்க்கை பத்தியும் ஒரு பிரச்சனை வெளியே வந்துகிட்டு இருக்கு. முன்னாடி இருந்த அளவுக்கு விஜய் வந்து ஸ்ட்ராங்கா இல்ல. எப்ப வேணாலும் என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு டவுட் வரும். எப்படி வந்து காங்கிரஸ் வந்து தாவேகா கூட சேருன்னு சொல்லி இப்ப நிலைமையே வேற மாதிரி மாறிடுச்சு. அந்த மாதிரி இதுவுமே ஒரு பொய் செய்தியா இருக்குமா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு எழாமல் இல்லை. இதுக்கு தான் ஒரு சில டாட்ஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும். ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாள் பிப்ரவரி 24ஆம் தேதி நடந்துச்சு. அப்பவே அதிமுகவினுடைய முதல் கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் வெளியாகிட்டு இருந்துச்சு. ஆனா வந்து அவங்க வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிடல. இதுக்கு காரணம் என்னன்னா, பாஜக அதிகமான தொகுதிகளை கேட்கிறாங்க. சோ அவங்க கூட அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்புல தள்ளி வச்சதெல்லாம் கூறப்படுது. ஆனா அப்படிலாம் கிடையாது. இன்னுமே தமிழக வெற்றி கழகம் என்டிஏ கூட்டணிக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜகவினுடைய டெல்லி தலைமை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. சோ அதனால தான் இந்த கூட்டணியினுடைய தொகுதி பங்கீடு இன்னுமே முடிவு செய்யப்படாம இருக்கு. இதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா திமுகவுல எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை சீட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்கள்லாம் பேசிட்டதா சொல்லப்படுது. அவங்கள கம்பேர் பண்ணும் பொழுது அவங்களுக்கு முன்னாடியே என்டிஏ கூட்டணியில இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் முன்னாடியே முடிஞ்சிருச்சு. இப்ப இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் தான் அந்த கூட்டணியில இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அவங்க ஏன் அந்த தொகுதி பங்கீட்டை தாமதப்படுத்துறாங்க அப்படின்னா, அதன் பின்னாலும் விஜய் தான் இருக்காரு. ஒருவேளை விஜய் வந்துட்டாரு அப்படின்னா அந்த நம்பர்ஸை நம்ம இன்னுமே அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி வரும். சோ அதனால இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். விஜய் வந்து இந்த பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுனால தான் டெல்லி தலைமை இன்னுமே அந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தாம இருக்கிறாங்க. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போனதுக்கு பின்னாடியும் இதுதான் இருக்கு. விஜய் அவர்கள் குறித்து பேசுறதுக்காக தான் டெல்லி தலைமை எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூப்பிட்டது அப்படின்னும் சொல்லப்படுது. ஒருவேளை விஜய் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்தாரு அப்படின்னா அது உண்மையிலேயே திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியா இருக்கும். என்டிஏ தமிழகத்திலும் ஆட்சி பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஒருவேளை காங்கிரஸ் கூட தாவேகா சேர்ந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டிலும் பலமா இருக்கும், புதுச்சேரியிலும் பலமா இருக்கும், கேரளாவிலும் பலமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒருவேளை என்டிஏ கூட்டணிக்கு அவர் வந்தாருன்னு வைங்களேன், கேரளாவிலும் அது வந்து பிரதிபலிக்க வாய்ப்பு இருக்கு. அங்க வந்து என்டிஏ கூட்டணி உள்ளாட்சி தேர்தலிலேயே கணிசமான இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க. நிறைய வாக்கு சதவீதத்தை வாங்கியிருந்தாங்க. சோ கேரளாவிலும் அது பாஜகவுக்கு ஒரு எட்ஜ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. விஜய்க்கு வந்து 1 கோடி ஓட்டு விழும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 1% 2% பாஜகவுக்கான வாக்கு வங்கியை கேரளாவில் கூட்டுவதற்கு விஜய் பயன்படுவார் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் பாஜக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி புதுச்சேரியிலையும் அங்க என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி இருக்குல்ல. சோ அதே கூட்டணியில தான் பாஜக இப்ப இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவா அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல அதிமுக விஜயை கொண்டு வரதுல பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத மிகப்பெரிய கேள்விக்குறி. அதிமுகவுக்கு அவங்க வந்து ஒரு மெஜாரிட்டியோட நம்பரோட ஜெயிச்சா நல்லா இருக்கும். இப்ப விஜயை கூட்டு வந்தாங்க அப்படின்னா அவருக்குமே கணிசமான சீட்டுகள் அட்லீஸ்ட் ஒரு 30 சீட்டாவது ஒதுக்கணும்ல. அப்படி இருக்கும் பொழுது இரட்டை இலை சின்னத்தில் நாங்கள் போட்டியிடும் தொகுதிகளோட எண்ணிக்கை கம்மியாகும் அப்படிங்கிற ஒரு வருத்தத்துல தான் அதிமுகவும் இருக்காங்க. ஆனா பாஜகவினுடைய குறிக்கோள் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எப்படியாவது திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். அதுக்கு எந்த கட்சி நம்ம கூட்டணிக்கு வந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. இதே மாதிரி தான் திமுகவும் இருக்காங்க. எப்படியாவது நம்ம 2வது முறையா ஆட்சியை பிடிக்கணும், 2 முறை தொடர்ந்து சிஎம் நாற்காலியில் உட்கார்ந்தவர் அப்படிங்கிற சாதனையை படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் அவர்களும் பல்வேறு காய் நகரத்துக்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட்டணிலாம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 21 கட்சிகள் இருக்கு. அதுல நிறைய கட்சிகள் சீட்டு கொடுக்காம ஆதரவு மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அப்ப அவங்களுக்கு எல்லாம் என்னென்ன மாதிரியான வசதிகள் செஞ்சு கொடுத்திருப்பாங்க
அப்படிங்கிறது உங்களுக்கே கணிக்க முடியும். ஸோ இந்த தேர்தல் ரொம்பவே முக்கியமான தேர்தல் தமிழக வரலாற்றை பொறுத்த மட்டும். அதனால தான் எல்லா கட்சிகளுமே எந்தவித சமரசத்தையும் செய்ய தயாராக இருக்காங்க. இன்னைக்கு கூட நம்ம செய்திகள்லாம் பார்க்க முடியுது. திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள்லாம் ரொம்பவே கோவமா இருக்காங்க. அதாவது கம்யூனிஸ்ட்டுகளா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், மதிமுகவா இருக்கட்டும், நாங்க ரொம்ப நாட்களா உங்க கூட இருக்கோம். ஆனா நீங்க வந்து எங்களுக்கு அதிகமான சீட்டுகள் குடுக்க மாட்றீங்களே! அப்படிங்கிற மாரியான மன வருத்தத்தில திமுக தலைமை மீது இருப்பதா சொல்லப்படுது. அவங்களுக்குமே குடுக்க வேண்டியதை குடுத்து, திமுக தலைமை அவங்களுடைய வழிக்கு கொண்டு வந்துருவாங்க. ஏன் அப்படின்னா 2 கூட்டணிக்குமே திமுக கூட்டணிக்கும் சரி, என்டிஏ கூட்டணிக்கும் சரி, இது வந்து ஒரு முக்கியமான தேர்தல். அதிமுகவுக்கு இது வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு தேர்தல். திமுகவுக்கு மீண்டுமே நம்ம ஆட்சிக்கு வரணும், ஒரு சாதனைய படைக்கணும், கலைஞரை விட ஸ்டாலின் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய அரசியல் விமர்சகர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேட்கையோடு 2 கட்சிகளும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. பாஜகவோட நிலைப்பாடு ஒண்ணே ஒண்ணு தான். நம்ம தமிழ்நாட்டுல வளரணும். அதை விட முக்கியமானது என்னன்னா, திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சிகளுமே ஒவ்வொரு பர்ப்பஸோட இந்த தேர்தல ஒரு போர்க்களம் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த போர்க்களத்துல யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு. இந்த விவகாரங்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்டிஏ கூட்டணிக்கு விஜய் வருவாரா? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். நன்றி.